Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2023-24 நிதியாண்டில் 2544 கோடி ரூபாயை தேசிய கட்சிகள் நன்கொடையாக பெற்றுள்ளன. இதில் 88% அதாவது 2243 கோடி ரூபாய் பாஜகவிற்கு மட்டும் கிடைத்துள்ளது. ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான கூட்டமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த நன்கொடை தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் கட்சிகள் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் தகவல்களை சேகரித்து ஏடிஆர் அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டில் தேசிய கட்சிகள் மட்டும் 2544 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதில் பாஜகவுக்கு மட்டும் 2243 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது. முந்தைய ஆண்டில் பாஜகவுக்கு 719 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்த நிலையில் அது 2023-24 211% உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி பெற்ற நன்கொடை 79 கோடி ரூபாயிலிருந்து 281 கோடியாக அதிகரித்துள்ளது. இது 252% உயர்வாகும். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு கிடைத்த 2243 கோடி ரூபாய் நன்கொடையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கிய தொகை மட்டும் 2064 கோடி ரூபாய். காங்கிரஸ் கட்சி பெற்ற நன்கொடையான 281 கோடி ரூபாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்கு 190 கோடி ரூபாயாக உள்ளது. 2022-23 நிதியாண்டை விட 2023-24 தேர்தலை முன்னிட்டு தேசிய கட்சிகளுக்கு ஏறத்தாழ 200% கூடுதலாக, அதாவது 1693 கோடி ரூபாய் அதிகமாக நன்கொடைகள் குவிந்திருப்பது ஏடிஆர் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. 20,000 ரூபாய் மற்றும் அதற்கு அதிக மதிப்புடைய நன்கொடைகளை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்ற அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதற்கும் குறைந்த சிறு சிறு தொகைகளையும் கூட்டி பார்த்தால் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகளின் மதிப்பு மேலும் அதிகமாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.